நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம துளசி வந்து நம்ம வெற்றியோட வீட்ல போய் எல்லாத்தையுமே வெளுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம அஞ்சலிக்கு வந்து எல்லா உண்மையுமே மகேஷ பத்தி தெரிய வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறோமா சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம வெற்றி இருக்கார்ல, வெற்றி வந்து மாசா வந்து துளசிய வந்து வண்டியில உட்கார வச்சு கூட்டு வர மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து துளசி வந்து கொஞ்சம் தயங்குறாங்க. அவங்க பொண்ணு தியா இருக்காங்கல்ல, "அம்மா ஏறும்மா போவோம் நம்ம வீட்டுக்கு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே அவங்களும் பைக்கில் வந்து ஏறி உட்காந்துடுறாங்க. போகிற வழியில் வந்து ஸ்கூலுக்கு நேரமாச்சு, என்னையும் வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரிடா பாப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத, இனிமேல் வந்து உன்னை ஸ்கூலில் விடுறது, ஸ்கூலில் இருந்து கூட்டு வர்றது எல்லா பொறுப்பையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிற வழியில் வந்து ஸ்கூலில் விட்டுட்டு டாட்டா காட்டிட்டு அந்த இடத்துல இருந்து துளசி வந்து வீட்டுக்கு கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போன உடனேயுமே அங்கிட்டு இருந்து துளசி வந்த உடனேயும் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாத்துக்குமே பயங்கரமான கோபமாயிருது. ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கேயோ போய் இருந்துட்டு 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தா என்னடி அர்த்தம்? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமா கோவப்பட்டுட்டு, நம்ம வெற்றியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பேசுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "என்ன மேடம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் அந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அதாவது நான் மருமகளா வந்தது வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படிதானே? சரிங்க அத்த, இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு பின்னாடி நிக்காங்களே, உங்க அத்தை, அதாவது நீங்க கல்யாணம் முடிச்சு வரும்போது, உங்களுக்கு மாமியாரா இருந்தவங்க, அவங்க வந்து உங்கள இந்த வீட்ட விட்டு இப்படி வெளியில கொடுமை பண்ணி அனுப்பியிருந்தா உங்களுக்கு நல்லா இருந்திருக்குமா? சந்தோஷமா இருந்திருக்குமா? நெனச்சு பாருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, "ஆமா அத்த, நானும் இந்த வீட்டு மருமக தான். நீங்களும் இந்த வீட்டு மருமகளா வந்தவங்க தான். சரியா? 2 பேருமே இந்த வீட்டுக்கு வந்து வாழத்தான் வந்திருக்கோம். அத விட்டுப்புட்டு எதுக்கு என்னைய வந்து இந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்பணும்னு சொல்லிட்டு இப்படி துடிக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் நீயும் நானும் ஒண்ணாடி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. "அப்ப நீங்களும் நானும் வேற வேற கிடையாதா? உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்க கழுத்துல தாலி தானே கட்டினாரு. என் கழுத்துலயும் உங்க புள்ள தாலி தான் கட்டியிருக்காரு. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒண்ணு தான். சரியா? மூடிக்கிட்டு ஒழுங்கா இருங்க. இல்லைன்னா என் வாய கிளறாதீங்க. நான் ஏதாவது பேசிற போறேன். நான் பாட்டுல என் ரூட்ல போய்க்கிட்டு இருக்கேன். நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு" அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சரி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இனிமே வந்து இங்க இருந்தா தான் மரியாதைன்னு சொல்லிட்டு தான் இங்க இருக்கேன். என் வாய கிளறுனீங்கன்னா பெருசு தேவையில்லாமலாம் பேச வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விறுவிறுன்னு துளசி வந்து நகர்ந்து போற மாரி காட்டுறாங்க. இதெல்லாம் வெற்றி பார்த்துட்டு பயங்கரமான சந்தோஷமா இருக்காங்க. பரவாயில்லையே! நம்ம பொண்டாட்டி இந்த போடு போடுறாளே! நம்ம வந்து வீட்ல எதுவும் பேசவே தேவையில்ல போல. எல்லாத்தையும் அவளே பேசிக்கிருவா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அடுத்த சீன்ல இந்த பக்கம் அஞ்சலி வந்து காட்டுறாங்க. அஞ்சலிக்கு வந்து டவுட் வந்துருது. மகேஷ் வந்து என்னதான் நான் பொய்யான கதை சொன்னாலும், அஞ்சலிக்கு வந்து டவுட் வந்துடுது. என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அவங்க வந்து ஒரு டேப்லெட் போடுறாங்க. அத வந்து அஞ்சலி வந்து பார்த்துடுறாங்க. "இது என்ன டேப்லெட்?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும், மகேஷ் வந்து சொல்றாங்க, "இதுவா? இது வந்து ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. கடைசியில அந்த டேப்லெட்ட எடுத்து டாக்டர்ட்ட வந்து அனுப்பி வச்சுட்டு ஃபோன் பண்ணி கேட்காங்க. இது வந்து மைண்ட்ல வந்து பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடுற டேப்லெட் அப்படிங்கிற மாரி சொன்னோனே ஷாக் ஆயிருது. மகேஷுக்கு என்னதான் ஆச்சு? ஆல்ரெடி வந்து நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அந்த வாட்ச்மேன் அங்கிள் வந்து சொன்னதும் கரெக்ட்டா தான் இருக்கு. எனக்கு என்னமோ வந்து இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ட்ட போய் இதுக்கு என்னதான் பண்றது? அவருக்கு என்னதான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்காங்க. அவர வந்து நார்மலா சொல்லி கூப்பிட்டா வரமாட்டாரு. வேற ஏதாவது ஐடியா குடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்டவனையும், இந்தாங்க இது வந்து மயக்க ஊசி. இத எப்படியாவது தெரியாம அவர் உடம்புக்குள்ள ஏத்திருங்க. ஏத்திட்டீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல அவர் மயங்கிருவாரு. மயங்குன உடனே அவர எப்படியாவது வண்டியில ஏத்தி இங்க கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே சரின்னு சொல்லிட்டு, அந்த ஊசிய வாங்கிட்டு வராங்க. எப்புட்றா இது? நம்மளால தனியா பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. அந்த வாய் பேச முடியாம இருப்பாங்கல்ல, அந்த அவங்க தான் வராங்க. வந்த உடனேயும் அவங்கள்ட்ட வந்து செய்கையால சொல்லிடுறாங்க. எனக்கு என்னமோ இவர் மேல வந்து டவுட் இருக்கு. இவரு வந்து ஒரு மாரி நடந்துக்கிறாரு. அதுக்காக தான் இந்த ஊசிய வந்து அவர ஏத்திருங்கண்ணே. நம்ம வந்து செக்கப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னவுடனே, அவரும் சரி, சரின்னு செய்கையிலேயே வந்து சரின்னு சொல்லிடுறாரு. ஒரு இடத்துல வந்து அங்கனக்குள்ள வெயிட்டர வந்து செட் பண்ணியிருக்காங்க. அவர் மேல லேசா இடிச்சுட்டு, "ஏதாவது பண்ணிருங்க. நாங்க வந்து அவர் குனியிற நேரத்தில ஊசி ஏத்திர்றோம்." அப்படிங்கிற மாரி சொன்னவுடனே, அவரு மேல இடிச்சிடுறாரு. "என்ன பார்த்து போக வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மகேஷ் வந்து லேசா தடுமாறுறாங்க. அந்த நேரத்தில வந்து நம்ம அஞ்சலியோட அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த இடத்துல ஊசிய வந்து ஏத்திர்றாங்க. ஊசி ஏத்துனோனே லேசா வலிச்ச உடனேயும் நம்ம மகேஷ் வந்து ஏதோ ஒண்ணு கடிச்ச மாரி இருந்துச்சு. "என்னாச்சு? என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னங்க நீங்க தான் கீழ குனிஞ்சுட்டு எந்திரிச்சீங்க. ஏதாவது இடிச்சிருக்கும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஓ! அப்படியா? சரி, சரி உட்காருங்க, உட்காருங்கன்னு" சொல்லிட்டு டேபிள்லயே உட்காருறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவருக்கு வந்து மயக்கம் வந்துருது. அந்த இடத்துலயே மயங்க ஆரம்பிச்சுடுறாங்க. "எனக்கு ஒரு மாரி கிறுகிறுன்னு வருது" அப்படின்னு சொன்ன உடனேயுமே, அங்கிட்டு பார்த்தா நம்ம அஞ்சலி, அவங்க அண்ணன் 2 பேருமே அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து கொண்டு போயிடுறாங்க. அங்க பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல செக்கப் பண்ணும்போது பார்த்தா, நம்ம அஞ்சலியோட அண்ணன் பேரையே சொல்லிக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. மகேஷுக்கு வந்து ஹாஸ்டலோட ஞாபகம், அந்த அனாத ஆசிரமத்தோட ஞாபகம்லாம் வர்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்தோனே ஷாக் ஆயி அஞ்சலி நின்னுகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.